15 வருஷமா நீங்கள் ஆட்டோ ஓட்டுறப்போ உங்களுக்கும் 15 இயர்ஸாக டிராஃபிக் போலீஸ்க்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? அதாவது பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்னா ஆட்டோ டிரைவர்ஸ்னால் அந்த அளவுக்கு யாரும் போலீஸ்காரங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் 2 பேரும் ஒரே ஏரியாவில் தான் சுற்றிட்டு இருக்க போகிறீங்க. இது ஒரே நான் நேற்று நைட்டு கிளம்பாங்க போனேன், இன்னைக்கு நைட்டு எங்கே போனேன் எனக்கே தெரியாது. ஓகே, புரியுதுங்களா? அது என்ன விஷயம்னா கரெக்டாக இருப்பாங்க, ப்ராப்பராக வச்சுருப்பாங்க எல்லா டே. ஆமாம், அந்த நம்பிக்கை இருக்கும். ஆனால் இப்போது என்னோட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கொஞ்சம் ஆட்டோலாம் செக் பண்ணால் நல்லாயிருக்கும். நானே சொல்கிறேன். என்ன மாதிரி சொல்கிறீங்க செக் பண்ண? லைசன்ஸு நிறைய பேர் அது இல்லாமல் ஓட்டவும் சில பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது நீங்கள் நியாயமாக பண்ணிருக்கிற சில பேர் அது பாதிக்கும். ப்ராப்பராக வந்து வண்டியில் எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்கா எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி அவங்க பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதேமாரி சம்டைம்ஸ் இந்த பைக் டாக்ஸி அது எல்லாமே அது நானும் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏன்னா வந்து நிறைய பேர் லைசன்ஸ் இல்லாமலும் ஓட்ட வாய்ப்பு இருக்கு. ஈஸியாக ஸ்கேம் பண்ணலாம் ரேபிடோலாம். இப்போ எப்படின்னா நான் எப்போவுமே வந்துட்டு 2 ஹெல்மெட் வச்சிருப்பேன், லைசன்ஸு பேப்பர்லாம் வண்டியில் கரெக்டாக இருக்கும். பட் வந்துட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, வண்டி ஸ்வாப் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் இப்போது சப்போஸ் நீங்கள் என்னைக்காவது வந்துட்டு ஆக்டிவா புக் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு R15 வந்து நிற்கும். எப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஸ்வாப் பண்ணுறதுலாம் நடக்கும். இப்போ என் வண்டி நீங்கள் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா என் ஃப்ரெண்டு கிட்ட நான் வண்டி கடன் வாங்கி அப்படியே ஓட்டு போனேன். ஆனால் அந்த இப்போ இதில் இன்னும் பெரிய கன்சர்ன் என்னென்னா, உங்களோட பைக் வந்து ஆட்டோவுக்கு ஏகப்பட்ட சர்டிஃபிகேஷன் இருக்குது, ஒழுங்காக ஓடுற மேலே இருக்கான்னு தெரியறதுக்கு. இந்த பைக் ஓடுமானே தெரியாது, சர்டிஃபிகேஷன் கிடையாது. இந்த செக்டரை ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது கட்டாயம். என்ன மேட்டர்னா, நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அண்ணா சொல்கிற அளவுக்கு வந்து இந்த செக்டர் காணாமலாம் போகாது, இது இங்கே தான் இருக்கும். இது ரியாலிட்டி சொல்கிறேன்னா, நான் உங்களை இதுதான் உண்மை, இப்படி தான் இருக்கும். இதுவும் இருக்கும், நீங்களும் இருப்பீங்க. இதுதான் அஃப்கோர்ஸ் அந்த பையோட அந்த மொத்த கேக் வந்து உங்களுக்கு முதல்ல வந்துட்டு இருந்துச்சு, இப்போ பாதி இவங்க எடுக்கிறாங்கிறத நான் மறுக்கவே இல்லை. இதுதான் இப்படி தான் இருக்கும். ஆனால் இதை எடுக்கிறவங்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணலைன்னா இந்த செக்டார் வந்து ரொம்ப டிப்ளீட் ஆகும். ஏன்னா இந்த இதெல்லாம் இருக்குல்ல, பைக்கை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணணும், பைக்குக்கு சரியான சர்டிஃபிகேஷன் வேணும், அதெல்லாம் ஒரு எக்ஸ்பென்ஸ். இப்போ இந்த எக்ஸ்பென்ஸ்லாம் எங்கே ஆட் ஆகும்னா, நீங்கள் வந்து அப்போது ஒரு ரைடை வந்து நீங்கள் கம்மியான விலைக்கு எடுக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த எக்ஸ்பென்ஸ்லாம் உங்களுக்கு இப்போ வருது, நீங்கள் அதை ரேபிடோ கிட்ட சொல்லுவீங்க. அப்போ ரேபிடோ வந்து இன்னும் கொஞ்சம் விலை ஏற்றுவாங்க, அது மக்கள் கிட்ட தான் கடைசியில் வரும். அப்போ மக்கள் வந்து ரேபிடோவுக்கும் ஆட்டோவுக்கும், ஆட்டோ நியாயமாக இருந்தாங்கன்னால், அதாவது எக்ஸ்ட்ராலாம் கேட்காம இருந்தாங்கன்னா, ரேபிடோவுக்கும் இதுக்கும் வந்து நீங்கள் சொன்ன எக்ஸ்பென்சஸ் படி, நீங்கள் சொன்ன ஃபியூவல் கணக்கு படி வந்து ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க போதில்ல. ஓகேவா? இங்கே வந்து உங்களுக்கு கேஸ் கம்மி, இங்கே பெட்ரோல் அதிகம், ஆனால் வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து கம்மி, உங்களுக்கு அதிகம். ஸோ கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வந்து நிற்கும்னு நான் நினைக்கிறேன்.